இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 17ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. அல்லேலூயா. இந்த நாகமானுக்குள்ள ஆத்துமாவுல ரட்சிப்பு வந்தது, சரீரத்திலையும் விடுதலை வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனே சொல்றா, இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் எந்த தேவனும் இல்லை. அவரே உண்மையுள்ள தேவன், அவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை பெரிய படைத்தலைவன் நாகமான் அறிக்கையிட்டான். இனி கர்த்தருக்கு மட்டும்தான் பலியிடுவேன், வேற எந்த தெய்வத்துக்கும் நான் பலியிட மாட்டேன். அல்லேலூயா. பெரிய படைத்தலைவனையே ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தியது சாதாரணமான ஒரு சிறு பெண். அல்லேலூயா. அந்த பெண்ணுக்குள்ள, அந்த குழந்தைக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு பாரம் இருந்தது. அதே போல கூட இருந்த ஊழியக்காரன் என்ன பண்றான், அந்த நேரத்தில் ஒரு 7 முறை தானே முங்க சொல்றாரு, முங்கி பாருங்களேன் சொல்லும்போது, அதுக்கப்புறம் முங்கி எந்திக்கும் போது பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டான். சரீரத்திலும் சுகத்தை பெற்றுக்கொண்டான், ஆத்துமாவிலும் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நாம் இதை செய்யும் பொழுது உண்மையிலே கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமென். தாவீது பிரயாசப்பட்டார், கர்த்தருக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. நம்ம பெருசாக ஏதாவது செய்யட்டாலும் கர்த்தருக்காக உங்கள் சுவிசேஷத்தை, இயேசுவை குறித்ததான சுவிசேஷம் ரொம்ப கஷ்டம் இல்லையே. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்குறார் சொன்னால் போதும். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படி சொன்னால் இதே சுவிசேஷம் தாங்க. ஒருத்தர் வேதனையோடு உங்ககிட்ட வருவாங்க, என்னை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லணும், நீ கவலைப்படாத, இயேசுப்பா உன்னை நேசிக்கிறாரு. ஒருவேளை வியாதியோடு உங்ககிட்ட வந்து அழலாம், ஐயோ இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு சரியாகவே ஆகலை, டாக்டர்கிட்ட போனால் ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கலன்னு வரும்போது நீங்கள் சொல்லணும், டாக்டர் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். யெகோவா ராஃபா உனக்கு சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்படி இந்த சின்ன வார்த்தையை சொன்னால் போதுங்க, அது அவர்களை மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் பாஸ்டர்கிட்ட வாங்க, எங்கள் பாஸ்டர் அம்மாட்ட வாங்க, அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு சரியாயிரும். நீ இதை சொன்னால் போதும், அதில் நிச்சயமாக அவர்கள் தொடப்படுவார்கள், சுகத்தை பெறுவார்கள், அற்புதத்தை பெறுவார்கள், ஆத்துமாவும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எங்கள் ஜபலைனில் இருக்கிற ஒரு சிலர் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் அவங்க கிட்ட சொல்கிறாங்களோ பிரச்சனைன்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, பாஸ்டர் இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி சொல்லியே நிறைய பேர் அவங்க ஆதாயப்படுத்தி வச்சுருக்காங்க. பாம்பே பட்டணத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் பிரச்சனையோ உடனே என்ன பண்ணிடுவாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட வாங்க, எங்கள் பாஸ்டர் மட்டும் வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண வச்சு அவங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இன்னொன்று ஆத்மாவையும் ஆதாயப்படுத்திடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் மெட்ராஸ்லேயும் ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு எதாவது பிரச்சனை உடனே ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண வைக்கிறாரு. இயேசுவை அறியாதவர்கள் வந்து ஜெபித்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. இது பெரிய காரியமா? பெரிய காரியமே இல்லை, சின்ன காரியம்தான். ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பார், அது ரொம்ப ஈஸி. இயேசு உங்களை நேசிக்கிறார், அது ரொம்ப ஈஸி தான். இயேசு உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுவோம் சொல்லி பாருங்க, அந்த ஆத்துமா மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளால் இயன்றவரை என்ன செய்யணும், இயேசுவை குறித்து 4 பேருக்கு சொல்லணும், நம்ம சபைக்கு கூட்டு வரணும். ஆமென். சரி, அப்போ முதலாவது கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்தை நினைத்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நாம கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம்.